வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் ரஷித். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தாங்க போறோம். அது இன்னைக்கு வந்து தனுஷோட மூவி கேப்டன் மில்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து நானும் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தோம். நானும் என் பிரதர் பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நாங்கள் ரொம்ப ஆக்ட் பண்ணியிருந்தோம். அது என்ன ரோல் அப்படின்னு வந்து இனிமேல் பரவர சொல்றேன். இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஒரு குற்றாலம் பக்கத்துல தான், அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். பக்கத்துல போயிட்டு அவங்க இந்த இடம் எல்லாமே வந்து நீட்டா உங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 6 மந்த் முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மூவிக்கு வந்து நான் போறேன், என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அதுவும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் மூவின்னு ஒன்று ஒரு மெயின் ரோலான்லாம் கேட்க வேண்டாம், ஒரு சின்ன ரோல் தான். ஒரு வந்து என்ன போலீஸ்ன்னு சொன்னா ஒரு ராயல் கார்ட்ஸ் அந்த போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கெட்ட ஃபைட்டிங் சீனுக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். ஒரு 1 வீக் தான் போயிருந்தோம். அதனால வந்து மெயினா வர வந்து வாய்ப்பு இல்லை. மேபி வேற வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். புதுசா நீங்க வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தது கண்டிப்பா வந்து தெரியாது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஓல்டு குற்றாலத்தை தாண்டி அந்த ரைட்டு தான், இந்த ரைட்டில் உள்ளே போனோம். இங்கேருந்தே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குமா சாட்டு? கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் இருக்கும். இது எப்படின்னா இது வந்து அந்த எட்ஜுக்கு போயிடும். அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையோட எட்ஜுக்கு போயிடும். அதுக்கு கீழே தான் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வளவளான்னு பேச வேண்டாம், டேரெக்டாக பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். கில்லர் கேப்டன் மில்லர் ஷூட்டிங் வந்து ஃபுல்லாக தான் இங்கே தான் எடுத்திருந்தாங்க. இப்போ லொக்கேஷன் வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம குற்றாலத்தோட மலையில மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிம்பாங்க. அங்கேருந்து அப்படியே வரும், கேரளால இருந்து அப்படியே இந்த மலை வரும். உங்களுக்கு ஈஸியாக புரியுத மாதிரி சொன்னா, கேரளால இருந்து அப்படியே லயனா வரும். குற்றாலத்துக்கு அப்புறம் தான் இந்த மலை வருது. குற்றாலம், பழைய குற்றாலம், அதுக்கப்புறம் தான் இந்த மலை எண்டிங் கடைசியில. அதுக்கு கீழே வந்து லொக்கேஷன் அமைச்சிருந்தாங்க. லொக்கேஷன் உண்மையிலே வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து கோயில் இருந்துச்சு. நீங்க ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க இல்லை மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோயில் வரும். அந்த கோயில் வந்து இந்த இடத்துல தான் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க, டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்த புதுசுனால நாங்கள் ஒரிஜினல் கோயிலே நினச்சிட்டோம் அங்கேருந்து வரையில. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தெர்மாக்கோல்ட்டு அந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் உள்ள நந்தி அப்படி நிறைய அந்த பில்லர் எல்லாமே வந்து கிடக்குங்க. இப்போ கிராமம் வந்து அதில் ஊரில் வந்து கிராமம் வரும். அது எங்கே இருந்ததுன்னா அந்த சைடு இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே வந்து கிராமம் மாதிரி இருந்துச்சு. இப்போ அதையும் வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாகவே வந்து, ஏன்னா இப்போ அந்த ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது நடந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துல இப்போ வெள்ளம் வர வந்துச்சு நம்ம ஊரில். அதனாலே பாதி வந்து உடஞ்சி விழுந்திருக்கும். எப்படி இல்லை, அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிருப்பாங்க மேக்ஸிமம். ஆனால் எப்படி ஒரு 2 மந்த் வந்து இருந்துன்னு தான் சொல்லியிருந்தாங்க அந்த இடம் வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்ட்ராய் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வந்து நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு. வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து பக்கத்தில் வந்தாச்சு கோயிலுக்குள்ளே. அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாகவே வந்து தெர்மாக்கோல் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து தெர்மாக்கோல், அப்புறம் அந்த ஃபைபர் மெட்டீரியலு அந்த மாதிரி வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்தோடனே முதல் நாளே கண்டுபிடிச்சேன் எந்த மெட்டீரியல் வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு. அந்த கோயிலோட அவுட்டர் டிசைன் ஃபுல்லாக அந்த இதுதான், பிளைவுட்டில் அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க, இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ் வந்து எங்கே இருந்துச்சுன்னா இந்த சைடு இருந்துச்சு என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஸோ அந்த வழியாக வர முடியாது. இது வந்து சைடு வழி. இப்போ என்ட்ரன்ஸில் வந்த உடனே 2 சைடு ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லர் கிடக்கு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல் மாதிரி தெரியும் வீடியோவில். ஆனால் அங்கே இருக்க ஈஸியாக தூக்கிடலாம். அதை தூக்கி காமிக்க பாருங்க, பில்லர் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பில்லர் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பிளைவுட்டு, அட்டை அந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் பில்லர் வந்து நம்ம இப்போ செங்குத்தாக நிப்பாட்டியாச்சு. இதுதான் அந்த பில்லர் வந்து எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க, கல் மாதிரியே தெரியும். ஃபுல்லாகவே வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்களே சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஏன்னா அப்போ வந்து நம்ம வீடியோ எதுவுமே ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கலாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து போட முடியல நம்மளால். அதனால தான் இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அந்த கோயிலுக்குள்ளே கீழே ஒரு பெரிய பில்லர், இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. சென்டர், அந்த கோயிலில் வந்து ஒரு சென்டர் பொசிஷன் இருக்கும், அதுதான் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. இந்த சைடு வந்து ஒரு கிணறு இருந்துச்சு. இந்த இருக்கு பாருங்க, கிணறு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை பாருங்க, இது வந்து ஒரு கிணறு. நம்ம இங்கேருந்து பார்க்கல நினைப்போம் கிணறுன்னு நினைப்போம். ஆனால் வந்து பக்கத்தில் பாருங்க எவ்வளோ ஆழம் கம்மியாக இருக்குன்ட்டு. கிணறு மாதிரியே செட்டப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உள்ளே பார்த்தோம்னா கிணறு இருக்காது. இது மட்டும் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க கிணறு மாதிரியே. இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் எப்படின்னா ஷூட்டிங் வந்து வெளியே இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் வெளியே வந்து போலீஸ் வந்து காவல் மாதிரி அந்த மாதிரி அங்கே நின்று நாங்கள் பாதுகாத்துருக்கோம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே உட்கார்ற மாதிரி தான் இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அது எங்கேருந்து கோயில் ஸ்டார்டிங் எண்டிங்னா இந்த பாருங்க, இது வந்து கோயில் ஸ்டார்டிங்கு, என்ட்ரன்ஸ் வந்து அந்த இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இது மட்டுமே ஒரு 40 சென்ட் இருக்கும் இந்த கோயில் மட்டுமே. அது ஃபுல்லாகவே வந்து எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் அந்த கோயிலில் ஒரு மரம் இருக்கும் பாருங்க. இந்த மரத்தை வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு பெரிய பில்லர் இந்த பார்த்தீங்களா. இது வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு மரம் செட்டப் தான், நார்மல் மரம் தான். இதை வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கோயிலில் இருக்கிற மாதிரியே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இடத்த பாருங்க, ஃபுல்லாக உடச்சி போடுறது ஃபுல்லாக அங்கே தான் கிடக்கு. இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே வந்து தெர்மாக்கோல், பிளைவுட்டு அந்த மாதிரி மெட்டீரியல் தான் ஃபுல்லாகவே வந்து எடுத்து ரெடி பண்ணி எரிச்சிட்டாங்க போல. இப்போ கேப்டன் மில்லரில் அந்த கோயிலை வந்து ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா அதோட கிராமத்துக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே வந்து தனுஷோட வீடு, அப்புறம் அங்கேயும் ஒரு சின்ன கோயில் இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் ஒரு கிராமம். இங்கெல்லாம் வந்து இந்த தனுஷ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கிராமம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அப்புறம் இதில் தான் வந்து சின்ன சின்ன வீடாக வந்து நிறையா இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை வச்சு தனுஷ் சுகாப்பில் வந்து இந்த சென்டரில் இருந்து தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மலையும் வந்து மெயினாக அந்த மூவியில் வரும். அந்த மலையிலேருந்து தனுஷ் அப்படி ஓடி வர்றது மாதிரி ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம இருக்கையில். நாங்கள் அப்போ வந்து எங்கன்னா நம்ம போலீஸ் கட்டை போட்டு இந்த சைடு வந்து நாங்கள் கோயிலில் வந்து நின்றுட்டு இருந்தோம். அது இல்லாமல் கிராமத்துலேயே அங்கங்கே நிற்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வந்துருந்துச்சு. இப்போ தனுஷ் வீடு வந்து எக்ஸாக்டாக எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் கணிப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் சுற்றி சின்ன சின்ன வீடாக இருக்கும். சின்ன சின்ன வீடாக இதில் வந்து தனுஷோட வீடு வந்து சென்டர் பொசிஷனில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு பழைய காலத்து வீடு, ஒரு கிராமம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஆசையாக நான் காமிக்கணும்னு வந்திருந்தேன். ஆனால் 6 மந்த் ஆச்சு, இடையில நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை வந்து ஓவராக பெஞ்சிருச்சா, அதிலே வந்து நிறைய வந்து டெமாலிஷன் ஆகிருக்கும், நிறையா வந்து அவங்களும் டெமாலிஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் காமிக்க முடியல. இப்போ எங்களோட கெட்டப் வந்து ஃபோட்டோ வந்து நான் அதில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மலைக்கு வந்து நம்ம போவோம். ஆனால் நாங்கள் இருக்கலே வந்து பிரம்மாண்டமாக வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க டேரக்டர் எல்லாருமே வந்து. ஆனால் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு ஷூட்டிங்கு, ஒவ்வொன்று பார்த்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே ஒரு கிணறு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதேமாரி அங்கே ஒரு கிணறு இருக்கும். அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, அதையும் வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. நாங்கள் 4th டேயும் வந்து இந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு ஷூட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு இங்கே கோயிலில் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, அதில் வந்து நானும் பிரதரும் வந்து உள்ள போலீஸ் கிட்ட போட்டு உள்ளே வந்து ஃபைட்டு தனுஷை வந்து துரத்திட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சீன் இருந்துச்சு. அதில் தான் வந்து அங்கே இருந்திருந்தோம். நாங்கள் ஷூட் வந்திருந்த அப்பவுமே பார்த்தோம், இது வந்து பிரம்மாண்டமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வந்து காஸ்ட்லியாக, நம்ம பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஆனால் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கோயிலை கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு கிராமத்தையே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக தான் இருக்கும் படம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய பேர் மூவி பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து தெரியுதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கேரளாக்காரங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க நம்மளுக்கு, அவங்க ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ கேரளா டீம், எங்களோட ஃபைட்டிங் டீமே வந்து நிறைய பேர் வந்து இருந்தது. அவங்களும் நீங்கள் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு மூவி இந்த கேப்டன் மில்லர் ஃபுல்லாகவே வந்து ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலாக. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.